Hi all, welcome back to our channel. This is me or Revati from Ray's Family Time. ஒரு சூப்பர் டேஸ்டியான பிரியாணி பெங்களூர்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற போன்லெஸ் பிரியாணி தான் இது. இந்த பிரியாணியை எப்படி சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். இந்த கிரேவியை தனியா சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். அந்த ரைஸை சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தியோட சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். பட் எங்களுக்கு இந்த கிரேவியை இந்த பிரியாணி ரைஸோட தான் ரொம்ப பிடிச்சது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 300 கிராம் போன்லெஸ் சிக்கனில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட கொஞ்சமாக தயிர், அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இந்த டிஷ்க்கு சீரகத்தூள் மஸ்ட். 20 மினிட்ஸ் நல்லா மேக்னேட் ஆனதும் இதை நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஒரு 50% மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை 50% மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கிரேவியில் குக் பண்ண போகிறதால சிக்கன் ரொம்ப வெந்துச்சுன்னா ரப்பரி ஆகிடும், அப்புறமா நல்லா இருக்காது. சிக்கன் 50% வெந்ததும் அதை எடுத்து சைடில் வச்சிடலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 hour முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன். இப்போ அந்த ரைஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பாயில் ஆகுறப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு அதோட வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுமே 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போனதும் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 2 பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் ரொம்ப புளிக்காத 1.5 கப் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நம்மளுடைய ரைஸும் ரெடி ஆகிட்டு இருக்கும். நம்ம ரைஸ் வந்துட்டு 50% வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெந்ததுமே தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்மளுடைய கிரேவியில் போட்டுடலாம். நல்ல சூடான தவா மேலே ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம இதை தம் விட்டு எடுத்தோன்னா நம்ம பிரியாணி ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட் நம்மளுடைய சிக்கன் கிரேவியை செஞ்சிடலாம். ஒரு பேனில் சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊற்றிட்டு நிறைய கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு. 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் டொமேட்டோ பியூரியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள், அதோட தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கம்ப்ளீட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். போனதும் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான கிரேவியும் ரெடி ஆகிடும். இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நம்ம ரைஸும் தம்மில் இருந்து ரெடி ஆகிட்ருக்கோம். தம்லேருந்து ஓப்பன் பண்ணால் சூப்பராக நம்மளுடைய ரைஸ் வந்துட்டு உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்டியான போன்லெஸ் பிரியாணி ரெடி. நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வேலை ஜாஸ்தின்னு தோணலாம், பட் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது கண்டிப்பாக வர்த்து தான் தோணும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு காமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸோடு பார்க்கலாம். Until then, bye from me or Revati from Ray's Family Time.